வணக்கம் நண்பர்களே. பிஎஃப் கணக்கு உள்ளவர்களுக்கு நல்ல செய்தி. வட்டி உயர்வால் ரூபாய் 35,000 வரப்போகுது உங்கள் அக்கௌண்டில் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இபிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் ஊழியர்களுக்கு மத்திய அரசு விரைவில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இந்த ஆண்டிற்கான இபிஎஃப் வட்டி விகிதம் கடந்த ஆண்டின் 8.25% 0.1% உயர்ந்து 8.35% அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வட்டி உயர்வு அமலுக்கு வந்தால் மாத சம்பளதாரர்களின் பிஎஃப் கணக்கில் கணிசமான அளவில் கூடுதல் தொகை சேரும். உதாரணமாக, உங்கள் இபிஎஃப் கணக்கில் சுமார் 4 லட்சம் இருப்பு இருந்தால் ஆண்டுக்கு ரூபாய் 35,000 வரை வட்டி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ரூபாய் 5 லட்சம் இருப்பு இருந்தால் வட்டி தொகை ரூபாய் 40,000 கடந்தும் செல்லலாம். இந்த வட்டி உயர்வால் மத்திய கருவூல வாரியம் கூட்டத்தில் எடுக்கப்பட்டு ஹோலி பண்டிகைக்கு பிறகு மார்ச் மாத நடுப்பகுதியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த முடிவு அமல்படுத்தப்பட்டால் இந்தியா முழுவதும் உள்ள சுமார் 8 கோடி இபிஎஃப் உறுப்பினர்கள் நேரடியாக பயனடைவார்கள். இதற்காக தனியாக எந்த விண்ணப்பமும் செய்ய வேண்டியதில்லை. வட்டி தொகை தானாகவே கணக்கில் சேர்க்கப்படும். அரசு மார்ச் மாதத்தில் அறிவிப்பு வெளியிட்டால் அந்த வட்டி தொகை ஜூன் மாதத்திற்குள் பிஎஃப் கணக்கில் புதுப்பிக்கப்படும். பின்னர் இபிஎஃப்ஓ இணையதளம் அல்லது SMS சேவை மூலம் உறுப்பினர்கள் தங்கள் இருப்பை சரிபார்த்து கொள்ளலாம். இந்த வட்டி உயர்வு ஊழியர்களின் நீண்டகால சேமிப்பையும் எதிர்கால நிதி பாதுகாப்பையும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ இபிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.